Hello everyone, this is VK. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் செஸ் டோர்னமெண்ட்டில் நான் 9th பிளேஸ் வாங்கியிருந்தேன். ஸோ கோப்பை, மெடலு, தென் சர்டிஃபிகேட். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டை ஃபைன் பண்ணேன், நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணேன், இந்த டிஎன்எஸ்சி ஐடின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னான்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு பிகினராக ஒரு டோர்னமெண்ட்டில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், எப்படி அமௌண்ட் பே பண்ணணும், இந்த டிஎன்எஸ்சி ஐடி எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பிகினருக்கெல்லாம் வர டவுட் என்னென்னா, நான் எப்படி ஒரு டோர்னமெண்ட் ஃபைன் பண்ணுறது. நேற்று கூட நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள் மக்களே, உங்களோட டோர்னமெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணணுன்னா, tamilchess.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் காலண்டர் விட்டுருப்பாங்க. அதாவது இந்த இயர்க்கான அப்கமிங் டோர்னமெண்ட்டு எல்லா டோர்னமெண்ட்டையும் காலண்டர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு நீங்கள் ஃபைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ டோர்னமெண்ட்டை எப்படி ஃபைன் பண்ணணும், tamilchess.com. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி கமெண்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டவுட் கிளியர் ஆகிடுச்சா, எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க, tamilchess.com. ஓகே மக்களே, ஓகே. இப்போ எனக்கு டோர்னமெண்ட்டை நான் ஃபைன் பண்ணிட்டேன். நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா, ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ப்ளே பண்ண போகிற மேட்ச்சு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சா இல்லை ஸ்டேட் மேட்சான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ ஸ்டேட் மேட்ச்னு வச்சுக்கோங்களேன், TNSCA அந்த ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா, அதே tamilchess.comல போயிட்டு நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவங்க நீங்கள் பிளேயரா இல்லை ஆர்பிட்டரான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் பிளேயர்னு கொடுத்துட்டு உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட்டு அட்ரெஸ்ஸு, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் 150 அமௌண்ட் பே பண்ணால் உங்களோட TNSCA ஐடி க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் எங்கே ஸ்ட்ரகிள் ஆனேன்னா, இந்த டிஎன்எஸ்சி க்ரியேட் பண்ணும்போது பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இன்னொருத்தர் தேர்னேன், என்னோடய பர்த் சர்டிஃபிகேட்டே காணோம். ஸோ என்ன பண்ணுறேனே தெரியாமல் லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணேன், இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கே கால் பண்ணேன், ஸ்ரீ செஸ் அகாடமி. ஸோ அந்த ஸ்ரீ செஸ் அகாடமி மற்றும் OMR செஸ் கிளப் இவங்க 2 பேர் சேர்ந்து நடத்துனது. ஸோ அவங்களுக்கு கணேஷுங்கிற ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க கைட் பண்ணாங்க. ஓகே, உங்கள்கிட்ட இல்லைங்களா, சரி நீங்கள் ஆதார் கார்டை வச்சு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னை கைட் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணேன், எனக்கு ஒரு டவுட்டு, அச்சோ நம்ம ஆதார் கார்டை வச்சு பண்ணுறோமே, நமக்கு அந்த ஐடி கிடைக்கான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டு. பட் காட் கிரேஸ் எனக்கு அந்த ஐடி கிடச்சிருச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட பிறப்புச் சான்று எல்லாத்தையும் பரவாயில்ல, நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 2 விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஒன்று, எப்படி டோர்னமெண்ட்டை ஃபைன் பண்ணுறது, tamilchess.comல காலண்டரில் இருக்கும். 2வது, அந்த TNSCA ஐடி நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு பார்த்தா, அதே tamilchess.comல ரிஜிஸ்டரில் இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் பிளேயரு, ஆர்பிட்டர்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? 2 டவுட் கிளியருங்களா? ஸோ 3வது விஷயம் என்னன்னா, நான் எப்படி அமௌண்ட் பே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இதோ இந்த டோர்னமெண்ட்டை இப்போ நான் 15ஆம் தேதி இந்த டோர்னமெண்ட்டை நான் விளையாட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோர்னமெண்ட்டுக்கு நான் எப்படி அமௌண்ட் பே பண்ணுறேன்னு பார்த்தா, easypaychess.comனு ஒன்று இருக்குது. சரிங்களா? கரெக்டாக அந்த வெப்சைட் பேர் easypaychess.com தான். அந்த easypaychess.comல என்ன இருக்கும், உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் கிடைக்கும். ஒன்று, அப்கமிங் டோர்னமெண்ட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்னொன்று, அதோட அந்த ப்ரௌசர் இருக்கும்ல, நீங்கள் அதிகம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3வது என்னன்னா, நீங்கள் அதில் அமௌண்ட்டும் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும், இது எப்படி இந்த easypaychess.comல எப்படி அந்த ரிஜிஸ்டர் பண்ணணும், அதாவது புக் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி டோர்னமெண்ட்டை ஃபைன் பண்ணணும்னா, உங்களுக்கு கிளியராக ஒவ்வொரு செக்ஷனாக வீடியோ வேணும்னா, இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் மட்டும் போதும். 50 லைக் வந்துட்டா நான் எல்லாத்துக்குமே ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அந்த easypaychess.comல நீங்கள் அழகாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இது எல்லாத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகும், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். எனக்கும் அதே போல் தான் வந்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் செஸ் டோர்னமெண்ட்டில் ஆடும்போது நான் எதுவுமே பேனிக் ஆகலை. இந்த கிராக் ஏஐ இருக்குல்ல, அதாவது ட்விட்டரோட ஏஐ இருக்குல்ல கிராகு, அதுதான் மக்களே. அந்த ஏஐ மூலிமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எனக்கு டீச் பண்ணிச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணீங்க,
ஃபஸ்ட்டு எப்படி நான் டோர்னமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது, எப்படி அந்த டிஎன்எஸ்சி ஐடி க்ரியேட் பண்ணுறது, 3வது நான் எப்படி பே பண்ணுறது easypaychess.comல, 4வது நீங்கள் விளையாட போகிற மேட்ச்சு எந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மக்களே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விளாண்ட மேட்ச்சு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு. நான் என்ன பண்ணேன், செங்கல்பட்டு அசோசியேஷன் ஒன்று இருக்கும், நான் அதுக்கு 75 ருபீஸு அமௌண்ட் பே பண்ணோம். நான் அதை எப்படி பே பண்ணேன், அதுவும் easypaychess.com அந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா நான் பே பண்ணேன். 2 விஷயந்தான், டோர்னமெண்ட் ஃபைண்ட் பண்ணுறக்கும் இந்த டிஎன்எஸ்சி ஐடிக்கும் tamilchess.comமும், டோர்னமெண்ட் ரிஜிஸ்டருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டருக்கும் easypaychess.com இந்த 2 இது போதும் மக்களே, சரிங்களா? என்னோடய செஸ் டோர்னமெண்ட் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் மேட்ச் நான் விளையாடும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், நான் காலையிலே 4:30 மணிக்கு ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு அந்த ஸ்பாட்டு எனக்கும் ஒரு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம் காலையில் ஏஞ்சி போயிட்டேன். என்னோட நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து நான் எல்லாத்தையும் நான் போட்டிருப்பேன். எனக்கு 3 நாள் தான் இருந்துச்சு டோர்னமெண்ட்டுக்கு டைமு. ஆனால் அந்த 3 நாளும் நான் கன்சிஸ்டன்சியாக நான் ப்ளே பண்ணேன். எனக்கு மொத்தமாக ஒரு 4 ரவுண்டு இருந்துச்சு. 4 ரவுண்டில் 2 ரவுண்டு நான் வின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் வின் பண்ணிட்டேன். செகண்ட் ரவுண்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த நடுவில் ஒரு ட்ராப்பு. இத்தனைக்கும் 2 பான் கட் பண்ணி நான் தான் லீடிங்கில் இருந்தேன். ஆனால் அந்த ட்ராப்பை நான் கவனித்தேன், ஓகே இப்படி வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் கால்குலேஷன் மிஸ்டேக்னால அந்த மேட்ச் நான் லாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த மேட்சும் அகெயின் நான் தான் லீடிங்கில் இருந்தேன். பட் அந்த மேட்ச்சை நான் லாஸ் பண்ணேன். இந்த 2 மேட்ச்சு லாஸஸ்க்கும் இந்த மெயின் ரீசனு மிடில் கேம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் மிடில் கேமில் கவனம் செலுத்திட்டுருக்கேன். ட்ராப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த செஸ் கோச்சுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது மூலிமா நான் என்னோடய வீக்னஸை சால்வ் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? இன்னொன்று இந்த ஓகே 3 ரவுண்டு அப்படி போயிடுச்சுங்களா. 4வது ரவுண்டு. இந்த ரவுண்டை நம்ம வின் பண்ணால் தான் டாப் 10க்குள்ளேயாச்சும் நம்ம வருவோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்ச்சு போய் உட்காந்தேன். லாஸ்ட் மேட்ச் வந்தவங்க எஃப்ஐடி ரேட்டட் பிளேயரு. எனக்கா என்னப்பா இது லாஸ்ட் மேட்ச் இவங்களோட வந்துருச்சு, நம்ம வின் பண்ணி ஆகணுமேனு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அந்த இதுக்கு முன்னாடி லாஸ்ட் பண்ண 2 மேட்ச்சு ஓரம் கட்டி வச்சுட்டு ஃபுல்லாக உட்காந்தேன். லாஸ்ட் மேட்ச் ஆப்போனன்ட் பிளெண்டர் பண்ணாங்க. அந்த பிளெண்டரை எனக்கு சாதகமாக்கி லாஸ்ட்டில் எப்படி அமைஞ்சிச்சிங்க தெரியுங்களா, அவங்கள்ட்ட ஒரே ஒரு ராணி என்கிட்ட என்னோடய கியூனை சாக்ரிஃபைஸ் பண்ணி 2 ரூக்கை தூக்கிட்டேன். அப்போ என்கிட்ட என்ன இருந்துச்சு, அங்கே ஒரே ஒரு கியூனு, என்கிட்ட 2 ரூக்கு 2 பிஷப்ஸு ஆல்ரெடி அதுவே 2 கியூனுக்கு சமமாக. அதை வச்சு அழகாக ப்ளே பண்ணி கொண்டு வந்துட்டேன் மக்களே. என்னோடய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எப்போனா வர மார்ச் 15. மார்ச் 15 ஆவடியில் அந்த டோர்னமெண்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு. நான் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா மக்களே? என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் விளையாண்டு தான் இந்த கப்பு. என்ன தான் இது 9th பிளேஸாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா சந்தோஷம். இந்த மெடல் இருங்க மக்களே, நான் உங்கள் முன்னாடி போட்டுக்கிறேன். ஓகே, என்ன தான் இது 9th பிளேஸாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா, நான் இதுவரையும் இன்ஸ்டியூட்டு போனதில்லை, நான் எங்கேயுமே போனதில்லை. ஆனாலும் எனக்கு செஸ் மேலே ஒரு ஆர்வம். ஸ்கூல் லெவல்லேருந்து காலேஜ் லெவல்லேருந்து ஒரு செஸ் மேலே ஆர்வம். இப்போ அகைன் என்னோடய ஜேர்னியை நான் உருவாக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணி அது டாப் 10க்குள்ளே நான் செக்யூர் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் என்ன நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் காடோட கிரேஸ் அண்ட் கைட்னஸ் தான் மக்களே. நீங்களும் டோர்னமெண்ட் போய் ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நான் எப்படி டோர்னமெண்ட் ஃபைன் பண்ணுறது, எப்படி நான் இந்த ஐடி க்ரியேட் பண்ணுறது, எப்படி பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக்கு மக்களே. அவ்வளோதான் மக்களே, அந்த 50 லைக்கு கொண்டு வாங்க. நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் வீடியோ க்ரியேட் பண்ணி தரேன், சரிங்களா? நன்றி மக்களே. ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மொத்தமும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணது அவுட்லைன் என்னன்னா, எப்படி ஃபைண்ட் பண்ணோம் tamilchess.com. நான் எப்படி டிஎன்எஸ்சி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணோம் tamilchess.comலேயே அந்த ரிஜிஸ்டர் இருக்கும், அதில் நியூ பிளேயரை கொடுத்து பண்ணிடுங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பரவாயில்ல, ஆதார் கார்டு ஓகே. 3வது நீங்கள் எப்படி பே பண்ணணும், easypaychess.com. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் போய் ஆர்டர் பண்ணிங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் பே பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா சிம்பிள், அது easypaychess.comல தான். அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சரிங்களா? நன்றி. முக்கியமாக அந்த டோர்னமெண்ட்டில் ஒன்று என்னென்னா, அந்த செஸ்ஸை காட்டிலும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக, ரொம்ப ஒரு அதாவது
யூஸ்ஃபுல்லாக பர்பஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு அன்றைக்கி நான் போனது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே, நீங்களும் போய் ப்ளே பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.